வணக்கம். இன்றைய பதிவில் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு இட்லி தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். மஞ்சள் பூசணி தோசை. இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரால் ஒரு டம்ளர் இட்லி அரிசி சேர்க்குறேன். நீங்கள் ரெண்டுமே ஒரே அரிசியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கலந்தும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த மஞ்சள் பூசணியை தோல் விதையெல்லாம் நீக்கிட்டு இதை ஒரு துருவி கேரட் மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த அரிசியும் உளுந்தும் வெந்தயமும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறோம். இப்போ இது நான் எடுத்துருக்கிற ஒரு பூசணி பத்தை இதை நான் நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவலில் அதுவும் இந்த மாதிரிங்க 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு இந்த 2 டம்ளர் அரிசிக்கு இந்த 1 கப்பு பூசணி சரியாக இருக்கும். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைக்கலாம், இல்லை நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். இதை அரைச்சிக்கிட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அது மாவு நான் அரைச்சிட்டேன். 2 தடவையாக அரைச்சிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இன்னொரு ஈடு இருக்குது, அதையும் நான் போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை 2 தடவையாக போட்டு இதையும் நான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இதில் நான் மஞ்சள் பூசணியை சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போது மிக்சியில் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் திட்டமாக. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கரைச்சி நம்ம இட்லி தோசை மாவு மாதிரியே இதை நம்ம நைட்டு பூரா வச்சிடலாம். நைட்டு பூரா ஓவர் நைட் புளிச்சிச்சின்னா காலையில் நம்ம தோசை வார்க்கிறதுக்கு சரியாக இருக்கும், கரெக்டாக. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றும்போது பார்க்கலாம். பாருங்கள், நைட்டுக்கு நான் பூசணிக்காய் போட்டு அரைச்சி மாவு கரைச்சி வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா எப்படி பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ஒரு கார சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பாருங்கள், கல் காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மாவு எடுத்து ஒரு கரண்டி ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தீச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், சுற்றிடும். கொஞ்சம் எண்ணெய் வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் லைட்டாக. இன்னும் நிறைய வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு புறம் நல்லா செவரட்டும். செவந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மஞ்சள் பூசணிக்காய் தோசை இது கூட ஒரு கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பொரியல் கூட்டுன்னு இல்லாமல் இந்த மாதிரி தோசையாகவும் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த தோசையை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த மாவு ஊற்றிக்கலாம். நீங்கள் தோசை மொத்தமாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், மெலிசாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பூசணிக்காய் தோசை ரெடி ஆகிடுது. பாருங்கள், நம்ம பூசணிக்காய் தோசையும் அது கூட ஒரு வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எதுவுமே நல்லா மேட்சாக இருக்கும். தேங்காய் சட்னி கூட நல்லா ஸ்வீட்டாக, நல்லா ஸ்வீட்டே தெரியாது, நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் வேறு ஒரு பதிவோடு நான் பார்க்குறேன். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.